வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம இப்போ இருக்கிற கோவில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில்னு பேர். இந்த இடத்துக்கு திருப்பார் கடல் அப்படின்னு பேர். நம்மளுடைய செங்கமலத்தாயார் அவதாரம் பண்ண இடம் அது. பின்னாடி பெரிய புஷ்கரணி இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த காம்பவுண்டு வால், இதுக்கு பின்னாடி பெரிய புஷ்கரணி. இந்த புஷ்கரணியில தான் நம்மளுடைய செங்கமலத்தாயார் அவதாரம் பண்ணாங்க. நம்மளோட செங்கமலத்தாயாருக்கு மாமனாராக நம்ம லக்ஷ்மி நாராயண பெருமாள் இங்கே அனுகிரகம் பண்ணுறார். அதனால பிரதி ஆடி மாதம் 18ஆம் பேருக்கு 28ஆம் பேருக்கு பெருமாள் இந்த க்ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல் தான் தாயாரா அவதாரம் பண்ணாங்க. க்ஷீராப்தி கன்னிகை அப்படின்னு பேர் தாயாருக்கு. அந்த தாயாருக்கோசரம் எம்பெருமான் இங்கே வந்து இந்த திருப்பார்கடல்ல தீர்த்தவாரி கண்டருளி அந்த திருப்பார்கடலுக்கு உண்டான மரியாதைகள்லாம் செலுத்தி, அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் பெருமாள் இங்கே வந்து இங்கே சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் கண்டருளி சாயங்காலம் விசேஷமாக பெருமாள் இங்கே போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமானுக்கு தாயாருக்கும் மாலை மாற்றுதல். அது 18ஆம் பேருக்கும் 18ஆம் பேருக்குள்ள அந்த பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஜேட்டாபிஷேகம். அது நடுவில் வந்துருச்சுனாக்க 28ஆம் பேருக்கு, 28ஆம் பேருக்கு பண்ண முன்னாடி 18ஆம் பேருக்கு, இதில் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. அதனால இந்த பெருமாளுடைய நம்ம ராஜகோபால சுவாமியினுடைய மாமனார் வீடு இது. அதனால பெருமாள் அதனாலதான் இந்த ஆடிப்பால் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். அதெல்லாம் நம்ம பெருமாளை பார்த்து தான். அதனால அப்பேற்பட்டதான ஸ்தலம் இந்த லட்சுமிநாராயண பெருமாள். இந்த லட்சுமிநாராயண பெருமாளுக்கு பிரதி சிரவணம் இங்கே பெரிய அபிஷேகம், சிரவண தீபம்னு திருப்பதியில் எடுப்பாங்க. அது போல இங்கேயும் எடுக்கிறாங்க. அதனால இந்த லட்சுமிநாராயண பெருமாளை சேவிச்சோன்னா நமக்கு இதெல்லாம் அறுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் நடக்கிறது. அதெல்லாம் அந்த பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னாக்கா எல்லாரும் தம்பதிகள்லாம் சௌரியமா இருந்து அனுகிரகம் முன்வர் இந்த லட்சுமிநாராயண பெருமாள். மேற்கொண்டு கடன் நிவர்த்தி, யாராருக்கெல்லாம் ரொம்ப கடன் இருக்கும் அந்த பெருமாளை வந்து சேவிச்சோம்னாக்க, ஏன்னா பெருமாள் தாயார் பக்கத்திலே இருக்க மகாலட்சுமி, செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி, இந்த தாயார் பக்கத்திலே இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அம்பாள் கொடுப்பா. அதனால எல்லாரும் மன்னாவடி பக்த கோவில்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாத வாய்ப்பு இருக்கு. அதனால வரவங்க யானவாகன மண்டபத்துக்கு கிட்டக்க இருக்கு இந்த லட்சுமிநாராயண பெருமாள். விசேஷமா எங்க பெரிய மோகந்தீக்ஷரன் இருக்கார், வரதான் விசேஷமா இந்த கோவில் எடுத்து செய்கிறாங்க. பெருமாளுக்கு இங்கே 18 நாள் திருவிழாவில் நிறைய நாள் பெருமாள் இங்கே தான் வருவார். அவருக்கு இங்கே நைவேத்தியம் பண்ணுறதுக்கோசம் இந்த குளத்துலேருந்து தீர்த்தம் எடுத்து இந்த மடப்பள்ளியில் விசேஷமாக வரடுப்புல பெருமாளுக்கு நைவேத்தியங்கள்லாம் ஆடுது. அதனால இந்த கோவிலுக்கு வர முடியாதவங்க இந்த பெருமாளை நம்ம பிக்ஷாட்ஸ் மூலியமாக சேவிக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும், நீங்காத செல்வத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத லட்சுமிநாராயண பெருமாள் சரணாரவிந்தங்களில் அடியவங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாராயணா ஸ்ரீமதே ரமிதா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.